வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு உடல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும். எலும்புகள் பலவீனமாறுது, மூட்டு வலி, செரிமான பிரச்சனை, கண் பார்வை குறைபாடு, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, நம்மளுடைய தினசரி உணவுல சில முக்கியமான காய்கறிகளை சேர்த்துக்கொண்டா இந்த பிரச்சனைகள் பலவற்றிலிருந்து கட்டுப்படுத்த முடியும். இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய 4 சக்தி வாய்ந்த காய்கறிகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போகிற காய்கறி வயதானவர்களுக்கு எலும்பு ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்குது. ஸோ எலும்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா நம்ம நல்லா நடக்க முடியும், போக முடியும். ஸோ எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய அந்த கடைசி ஒரு உணவை நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அந்த காய்கறி என்னன்னா, அதுதாங்க முருங்கைக்கீரை. நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்ல முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடிய கீரை அப்படின்னா அது முருங்கைக்கீரை தான். இது ஒரு சூப்பர் உணவாக கருதப்படுது. இதை உலகம் முழுக்கவும் பயன்படுத்தப்படுது. உலகம் முழுக்கவும் இதை சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. ஏன் அப்படி அழைச்சிட்டு வர்றாங்கன்னா, இதுல அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்து இருக்குது. என்னென்ன சத்துக்கள்னா கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், புரதச்சத்து இப்படின்னு எக்கச்சக்கமான நன்மைகளையும் கொண்டிருக்குது இந்த முருங்கைக்கீரை. 60 வயதுக்கு பிறகு ஏன் இந்த கீரையை நம்ம சாப்பிட சொல்றோம், ஏன் இது ரொம்ப அவசியமா எடுக்க சொல்றோம் அப்படின்னா, இது எலும்புகளை பலப்படுத்துகிறது. வயது அதிகரிக்கும் போது எலும்புகள்ல கால்சியம் குறைய தொடங்கும். வயது காரணமாக வயது கூட கூட உங்க உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படுறதுனால கால்சியம் சத்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். ஆனா முருங்கைக்கீரையை எடுக்கும் பொழுது அந்த முருங்கைக்கீரையில கால்சியம் அதிகமாவே இருக்குது. இதனால எலும்புகள் ஈஸியா உங்களுக்கு உறுதியா இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படும். இது பக்கத்து வீட்டில் இருக்கும், எதிர்த்த வீட்டில் இருக்கும், ஏன் உங்கள் வீட்டில் கூட முருங்கைக்கீரை இருக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனால் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் வலுவாக வச்சுக்கிறதுக்கும் முக்கியமாக எலும்புகளை இரும்பு போல் உறுதியாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இரண்டாவது நன்மை என்னென்னா, மூட்டு வலியை குறைக்குங்க. ஏன்னா 60 வயதிற்கு மேலே உள்ளவங்க நிறைய பேர் மூட்டு வலியால் அவதிப்பட்டு இருப்பாங்க. இதற்கு என்னென்னமோ மாத்திரை, மருந்து, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது சரியாக இருக்காது. ஆனால் நீங்கள் முருங்கைக்கீரையை பயன்படுத்த இது மூட்டு வலியை குறைக்கும். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையில் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்குது. மூட்டுகளில் சுற்றி இருக்கக்கூடிய வீக்கம், அந்த வலி எல்லாத்தையுமே போக்குறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. ஏன்னா அந்த அலர்ஜி எதிர்ப்பு தன்மை அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. அடுத்து 3வது ஒரு நன்மை என்னென்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு. வயதானவர்களுக்கு வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனை இருக்குல்ல, ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க கண் பார்வை மங்கலாகும். ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் முருங்கைக்கீரை பயன்படுது. ஏன்னா முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ அடுத்து 4வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல குறைவாகத்தான் இருக்கும். ஆனா முருங்கைக்கீரையை நீங்க பயன்படுத்த உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். ஏன்னா வயதான காலத்துல வேகமாவே ஒரு காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் வேகமாவே வரும். அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றும் வேகமாவே வரும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால. ஆனா நீங்க முருங்கைக்கீரையை எடுக்க எடுக்க உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். ஸோ அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் தொற்றெல்லாம் வரவே செய்யாது. உங்கள் உடல் அதை எதிர்த்து போராடும் தன்மைக்கு தயாராகிரும். ஸோ அதனால தான் முருங்கைக்கீரை எடுக்க சொல்கிறோம். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட முருங்கைக்கீரை நீங்கள் கண்டிப்பாக வயதானவர்கள் எடுக்கணும். எப்படி இதை எடுக்கணும்னா, கீரையை கூட்டு செஞ்சு சாப்பிடலாம், கீரை சூப்பு செஞ்சு சாப்பிடலாம், கீரை அடை, கீரை பொரியல், இந்த மாதிரி வாரத்துக்கு 3லேருந்து 4 முறை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஸோ வாரத்தில் 3-4 முறை என்னால் சமைக்க முடியாது. ஏன்னா முருங்கைக்கீரையை உருவி ஆஞ்சு சமைக்க டைம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முருங்கைக்கீரைகளை சேகரித்து நீங்கள் வீட்டில் நிழல்லையோ இல்லை சூரிய வெளியிலையோ காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கையில் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி செய்யலாம். இது செய்யவும் எனக்கு நேரம் இல்லை, செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்லைனில் விற்கிது முருங்கைக்கீரை பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அமேசான், ஃப்ளிப்கார்ட், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம்.
உங்களுக்கு முருங்கைக்கீரை பவுடர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய காய்கறி என்னென்னா கேரட் தாங்க. கேரட் வந்து ஒரு சாதாரண காய்கறியே இல்லை. இது வயதானவர்களுக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. கேரட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அடுத்து விட்டமின் ஏ இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இதனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு கேரட் பயன்படுது. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி 60 வயசுக்கு மேலே கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிக்கும். கண்களில் சில பொதுவான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து கேரட் வந்து பயன்படுது. ஸோ கண் செல்களை பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. கேரட்ல பொட்டாசியம் வந்து இருக்குது. இந்த பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. சிலருக்குலாம் வந்து ஹை பிபி இருக்கும், அதாவது ரத்த அழுத்தம் இருக்கும். ஸோ அந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக கேரட்டை வந்து பயன்படுத்தணும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு கேரட் வந்து பயன்படுது. கேரட்ல அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. ஏன்னா வயதானவர்களுக்கு எதை சாப்பிட்டாலும் செரிக்காது, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஆனால் கேரட் எடுக்கும் பொழுது அது சரியாயிடும். அடுத்து நான்காவது நன்மை, தோல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு. வயதான பிறகு தோலில் வந்து ஒரு பொலிவே இருக்காது, சருமம் ரொம்பவே மங்கி போயிடும், முகங்கள்ல முகச்சுருக்கம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் கேரட் எடுக்கும்போது உங்களுடைய முகம் வந்து சருமம் வந்து நல்ல பொலிவுடன் இருக்கும், முகச்சுருக்கங்களும் தாமதமாக்கப்படும். ஸோ வந்து நீங்கள் இளமையாக இருக்கணும் அப்படின்னா கேரட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கேரட்டை எப்படி பயன்படுத்தணும்னா, கேரட்டை வந்து நம்ம பச்சையாகவே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கேரட் எடுத்து பச்சையாக நம்ம சாப்பிடலாம். இல்லை சாலடு ஜூஸாகவும் எடுத்துக்கிடலாம், பொரியலை எடுத்துக்கிடலாம், சூப்பாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ தினமும் ஒரு கேரட்டு சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னென்னா பீட்ரூட் தாங்க. பீட்ரூட் வயதானவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காய்கறிகளில் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா இரும்பு சத்து, போலேட், நார்ச்சத்து, நைட்ரேட். இந்த சத்துக்கள் இருக்கிறதுனால தான் பீட்ரூட் ஒரு சிறந்த காய்கறி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தும். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய இயற்கையான நைட்ரேட்டுகள் வந்து ரத்த நாளத்தை வந்து விரிவடைகிறதுக்கு பயன்படுது. அடுத்து வந்து மூளையோடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா வயதானவர்களுக்கு ஒன்று ரத்தமே இருக்காது உடல்ல, ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா இது எல்லாமே வரும். ஸோ ரத்தம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து மூளை சார்ந்த, அதாவது ஞாபகத்திறன் இதெல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். பேச வந்த வார்த்தையை மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு மெமரி பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் பீட்ரூட் எடுக்கும்போது மூளை செல்கள் வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஞாபக சக்தி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி உடலுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா சீராக இயங்கும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா இதில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கிறதுனால அந்த ரெட் பிளட் செல்களுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பீட்ரூட் வந்து பயன்படுது. ஸோ உங்கள் உடலை வந்து நீங்கள் சோர்வு இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துகிட்டே வரலாம். நிறைய வயதானவர்கள் ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் வயதானவர்கள் மாதிரியே தெரிய மாட்டாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. போய் கேட்டால் காலையில் நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும். நிறைய பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே காலையில் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் பீட்ரூட் ஜூஸை வந்து டெய்லி எடுக்கக்கூடாது. வாரத்தில் 5 நாட்கள், அதுவும் ஒரு கிளாஸ் மட்டும்தான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க. இந்த ஜூஸை வந்து எப்படி எடுக்கலாம்னா, நம்ம நார்மலாக அதை கட் பண்ணி புதினா சேர்த்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். சுகர்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி நீங்கள் அப்படியே குடிக்கணும். இல்லை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்லாம், பொரியல் செய்யலாம். இந்த மாதிரியான முறையில் நீங்கள் பீட்ரூட்டை வந்து எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 3 முறை பீட்ரூட்டை வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா பசலைக்கீரை தாங்க. இந்த கீரை வயதானவர்களுக்கு உடலுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரைங்க பசலைக்கீரை. பசலைக்கீரையிலே 4-5 வெரைட்டி இருக்கு. எல்லா பசலைக்கீரையுமே நல்லது தான்.
பசலைக்கீரை, பாலக்கீரை ஓகே. பசலைக்கீரைனா கொடி பசலை. இந்த இமேஜ்ல தெரியுதுல்ல ரெட் கலர்ல. இதெல்லாம் அதிக அளவுல இரும்புச்சத்து நிறையாவே இருக்கு. ஹீமோகுளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பசலைக்கீரை வந்து இது. இது பருப்பு பசலைன்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை கொண்டது. ஸோ எல்லா பசலைக்கீரைகளுமே நன்மைகளை கொண்டது. எந்த பசலை உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ நார்மலாக பொதுவாக பசலைக்கீரை எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். அதில் வந்து கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் கே இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால தான் இது ரொம்பவும் சிறப்பு நம்ம அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு விட்டமின் கே, கால்சியம் ரெண்டுமே தேவை. இந்த ரெண்டுமே இந்த கீரைகள்ல இருக்குது. ஸோ அதனால தான் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவா பசலைக்கீரையை சொல்றோம். அடுத்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பசலைக்கீரை பயன்படுது. ரத்த நாளங்களை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி தசை வலிமை அதிகரிக்கிறதுக்கு பசலைக்கீரை பயன்படுது. ஏன்னா பசலைக்கீரையில வந்து மெக்னீஷியம் இருக்குது. இந்த மெக்னீஷியம் தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துறதுக்கு பசலைக்கீரை பயன்படுது. உடல்ல பல நோய்கள்ல இருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு பசலைக்கீரை பயன்படுது. ஸோ பாலக்கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிக அளவில் புரோட்டீன் இருக்கும். ஸோ புரோட்டீன் உங்களுடைய தசைகளுக்கு ரொம்பவுமே முக்கியமானது, உடலுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ பசலைக்கீரையும் நீங்கள் எடுத்துக்கிறலாம், பாலக்கீரையும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஸோ எந்த கீரை உங்களுக்கு ரொம்ப அதாவது பசலைக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. பாலக்கீரையில் வந்து கால்சியம் அண்டு புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த கீரை இருக்குதோ அந்த கீரையை எடுத்துக்கிறங்க. இந்த கீரைகளை எப்படி செஞ்சு சாப்பிட்லாம்னா, கீரையில் மசியல், கீரை கூட்டு, கீரை சூப்பு, சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி கீரையை செஞ்சு சாப்பிடலாம். வாரத்துக்கு 3 முறை இந்த கீரைகளை பயன்படுத்துறது 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த உணவு கூடவே சில பழக்க வழக்கங்களையும் நீங்க கடைபிடிக்கணும். ஒரு நாளைக்கு போதுமான தண்ணீர் வந்து எடுத்துக்கிறணும். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா நடைப்பயிற்சிங்க. இது ரொம்பவே முக்கியமானது. உடலுக்கு எப்பொழுதும் உடற்பயிற்சி நீங்க கொடுக்கணும். நடக்க முடியாதவங்க வீட்டில இருந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணலாம். நடக்க முடிஞ்சா நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். எவ்வளோ நேரம்னா 30 நிமிஷம் கண்டிப்பாக நடக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி அதிக எண்ணெயில பொரிச்ச வறுத்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. அடுத்து போதுமான தூக்கம்ங்கிறது ரொம்பவுமே அவசியம். 7ல இருந்து 8 மணி நேரம் வந்து தூங்கி எந்திரிக்கணும். அடுத்து புரதம் நிறைந்த உணவுகளை கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கிறங்க. பயறு வகைகள், பருப்பு வகைகள், முட்டை, பால், பருப்பு, இந்த கீரைகள் எல்லாமே சேர்த்துக்கிறங்க. நண்பர்களே, 60 வயது கடந்த பிறகு ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்றால் மருந்துகளை மட்டும் நீங்க நம்பக்கூடாது. இந்த உணவுகளையும் நம்ம சொன்ன டிப்ஸுகளையும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணவே போதும், நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம சொன்ன உணவுகளையும் டிப்ஸுகளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஆரோக்கியமா இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.